ரேஸை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போன ஒரே ஆள் எங்கள் அப்பா மட்டும்தான். சாட்டர்டே சண்டே லீவ் தான். நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் படிப்பேன். மற்றபடி தான் பெருசாக ஒன்றும் படிக்கிறது இல்லை. தோணும் போது படிப்பேன், அவ்வளோதான். ஒரு டிப்ஸாக என்னோடய வீக் ஏரியாவே ஜிகே தான். எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அது மோட்டிவேஷன் சாங்னா ரொம்ப பிடிக்கும். கிரிட்டிசிசம் தான் காதில் வாங்கினா ஒப்பேராது. எல்லா சீரியஸும் நானும் பார்த்தேன். ரேஸை பற்றி சொல்லணும்னா ரேபிட் ஆக்சஸ் டு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் கமல். நான் வந்து RRB NTPC லெவல் 3 கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வரண்டா ரேஸ் திருநெல்வேலி பிரான்ச்சில் படிக்கிறேன். 8th June பேட்ச், 2019 பேட்ச். நான் ஃபஸ்ட்டு ரேஸில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எது சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் நான் பேங்க் SSCன்னு 2 எடுத்தேன். பட் நான் பேங்க் சைட் போகவே இல்லை, SSC சைட் தான் ஃபுல்லாக போனேன். கடைசி வரைக்கும் SSC தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் 2019 பாஸ் அவுட். அந்த வருஷத்தில் தான் NTPC நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க அப்ளை பண்ணுறது. நான் பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. நான் சும்மா அப்ளை பண்ணது. அதுக்கப்புறமும் நான் CGL தான் எழுதிட்டு இருந்தேன். SSC ரிலேட்டடாக தான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். கடைசியாக 2020 எக்ஸாம் நடந்துச்சு, NTPC எக்ஸாம் நடந்துச்சு. அதில் கிளியர் பண்ணேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எங்கள் ஊர் கொஞ்சம் அவுட்ரு ஏரியா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போன ஒரே ஆள் எங்கள் அப்பா மட்டும்தான். அப்போது எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் இங்கே திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம். எங்கள் அப்பா காலையில் 10 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டில் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவ் தான். அதை பார்த்தா எனக்குமே நிறைய பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை போயிருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னோடய டெய்லி ஸ்டடி ரொட்டீன் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் படிப்பேன். மற்றபடி தான் பெருசாக ஒன்றும் படிக்கிறது இல்லை. தோணும் போது படிப்பேன், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் போடும் போதெல்லாம் CGL எக்ஸாம் தான் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறதே CGL எக்ஸாம் தான் எழுதுவேன். மார்க் டெஸ்ட்டும் CGL மட்டும் தான் போடுவேன். அப்போ போடும்போது மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரே டிமோட்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி இப்போ எக்ஸாம் போட தான் மார்க்கு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்னோடய நெகட்டிவ் எல்லாம் தப்போட்டிருப்பேன். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. என்னோடய வீக் ஏரியாவே ஜிகே தான். ஜிகே நான் இப்போ வரைக்குமே நான் ஸ்ட்ராங்குன்னு என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல. பட் நான் திருப்பி அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கனால ஓரளவுக்கு இப்போ எனக்கு ஜிகே தெரியுது. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண டிப்ஸாக எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அது மோட்டிவேஷன் சாங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சில டைம் தான் படிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் காதில் ஹெட்செட்டை போட்டு மேக்ஸ் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் நானும் கன்சிஸ்டன்சியாக இருப்பேன். என்றைக்குமே நான் விட மாட்டேன். புக்கை எடுத்து வச்சுருப்பேன். அட்லீஸ்ட் நான் படிக்கிறேன்னு இல்லையோ கொஞ்சம் என் முன்னாடி புக்கு இருக்கும். நான் கொஞ்சமாக அந்த டச்சிலே தான் இருப்பேன். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆச்சு. உடனே தான் என்னால் மேலே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்துச்சு. அது கடைசி இதாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ரேஸில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து எனக்கு சர்க்கிளில் கிளாஸ் மட்டும் தான் நடத்திட்டு ஆஃப்டர்நூன் விட்டுருவாங்க. ஆனால் 1 வீக் அப்புறம் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு சர்க்கிள் மென்டராக இருக்கும்போது சிவகலா மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு மேக்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக அது பாலாஜி சார் தான். ரேஸில் தான் வேலை பார்த்தாரு. அவர் ரொம்ப இது பண்ணுவார். நல்லா நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஷார்ட்கட் தான் நல்லா ஈஸியாக சொல்லி தருவார். சிவகலா மேமும் நல்லா எங்களை நாங்கள் படிச்சுட்டு வர சொல்ல மாட்டோம். எங்களை உட்காந்து படிக்க வைப்பாங்க. ஷார்ட்கட்டாக கூட படிக்க வைப்பாங்க. நான் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், CGL எழுதியிருக்கேன், CHSL, CPO, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, IB, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் என்ன தான் பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் என்னால் பேங்க்கு ஃபுல்ஃபில்லாக என்னால் படிக்க முடியல. நான் 2 நாள் பேங்க் எக்ஸாம் படித்தாலும் பேங்க்குன்னு படித்தாலும் 3 நாள் என்னோட ஆட்டோமேட்டிக்காக நான் CGLக்கு தான் வரேன். அதனால நான் CGL தான் ஃபிக்ஸ்டுன்னு உட்காந்துருச்சு. அவ்வளோ கிரிட்டிசிசம் தான் காதில் வாங்கினா ஒப்பேராது. அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போட்டேன். எல்லாருக்கும் கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஃபிலிம்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே நான் 2019 பேட்ச். 2019 CGL வந்து 2020 மார்ச்சில் நடத்தினாங்க. மார்ச்லேயே நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். ரிசல்ட்டும் எனக்கு ஃபிலிம்ஸ் உடனே ரிசல்ட் வந்தோடனே நான் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். சரி இவ்வளோ தானே, SSC தான் இவ்வளோ தான் ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் லாக்டவுன் வேறு போட்டாங்க. அந்த லாக்டவுனில் தான் நான் சரி இதான் ஈஸி தான் போல் இப்போ எக்ஸாம் படிக்கிறதுன்னு சொல்லி நான் நிறைய மூவி சீரியஸ் இந்த சீரியஸ் கல்ச்சர் அப்போ தான் வர ஆரம்பிச்சு. லாக்டவுனில் தான் ஆரம்பித்தாங்க. எல்லா சீரியஸும் நானும் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் வந்துச்சு. மெயின்ஸில் எழுதும்போது என்னால் டைமிங் கீப்பப்பே பண்ண முடியல. என்னால் அட்டம்ப்டே கொடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இதை இப்படி இருந்தோம்னா நம்மளால் மேலே வர முடியாது, நம்ம எய்ம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டு எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டோ அதை மட்டும் இது பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அப்ரோச்சபிள் மெத்தட் வந்து இன்ஸ்டியூட் மூலமாக தான் தெரியும். நீங்கள் எங்கே தான் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன தான் பண்ணி பார்த்தாலும் உங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக வந்தால் தான் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் எழுதினாலும் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களே நமக்கு இந்த வழியை தான் நம்ம போகணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம என்னென்ன இது எடுக்க முடியுமோ அதை எடுத்து மேலே வரணும். அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி,
என் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் படிக்கிறதே குரூப்பாக தான் படிப்போம். தனியாக படித்தா என்னால் இவ்வளோ படிச்சிருக்க முடியுமான்னு தெரில. நான் குரூப்பாக படிக்கிறேன். இப்போ நான் மேக்ஸில் ஸ்ட்ராங்னா என் ஃப்ரெண்டு ஜிகேல ஸ்ட்ராங்காக இருப்பான், ஒருத்தன் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பான். மாற்றி மாற்றி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணதான் இது. ரேஸை பற்றி சொல்லணும்னா ரேபிட் ஆக்சஸ் டு காம்படிட்டிவ் எக்ஸாம். வேறு ஏதாவதுன்னா எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்னா ரேஸ் இன்ஸ்டியூட் தான் சொல்லுவேன். நம்ம சீக்கிரமாக க்ரோத் ஆகிடலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோடய மென்டர் சிவகலா மேம், பாலாஜி சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ.